ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு இது ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இந்த சர்ஃப்லலாம் கிறுக்கிடுறாங்க. கிறுக்கி அது அழுக்கு போக மாட்டேங்குது. நம்ம இருக்கிற ரெண்டல் ஹவுஸ் வரையா ஒரு தடவை பார்த்து திட்டாங்க. ஸோ சரி இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பார்த்து மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா தான் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்பாஞ்சுக்கு இது மொத்தம் 5 வருது. பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பபுளாக இருக்குல்ல, அந்த பக்கம் தான் வச்சு அழிக்கணும். நான் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு உடனே எடுத்து போய் ட்ரை பண்ணேன். பார்த்தா சுத்தமாக போகவே மாட்டேன்ருச்சு. என்னடா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி தண்ணியில் முக்கி போட்டால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் இது பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. என்னால் புழிய முடியல ஆக்சுவலி. அதனால் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழிங்க. நல்லா புழிஞ்சிட்டு அழிச்சா தண்ணி வந்து வெளியே சொட்டாது. நான் இது பண்ணப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா புழிஞ்சு விடலை. என்னால் முடியல, என் கை அவ்வளோதான் இதுவாகும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு புழிஞ்சு விட்டு இது பண்ணேன். இன்னொன்று என்ன மைனஸ் பார்த்திங்கன்னா, நல்லா அழுத்தம் கொடுத்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. கை செம்மையாக வலிக்குது. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நான் பாதிலே நிப்பாட்டிட்டேன். ஹால் மட்டும் முடிச்சிருக்கேன், பெட்ரூம் போடலை. பார்த்திங்கன்னா பெட்ரூம்லாம் நிறையா பக்கம் இருப்பா. அதை பார்த்து அவங்க திட்டினாங்க. ஸோ பார்த்திங்கன்னா முடியல. பென்சில் போகுது, க்ரையான்ஸ் போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு சாந்து போட்டு இழுத்துருந்தா, அது இழுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த விஷயமும் போச்சு. கொடுத்து ஃபுல் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா எல்லா இடமும் அந்த அழுக்கு போச்சுங்க. நான் ஒரு இடத்துல மட்டும் சர்ஃப்த்தை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா பென்சில் அழிச்சிருக்க மாட்டேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ண போச்சு. அது ஒட்டி இருந்துச்சு, அந்த ஷோகேஸ் ஒட்டி இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அதையும் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பாஞ்ச் தேய்ச்சி நல்லா தேய்க்க அது அப்படியே கரைஞ்சிட்டே வருதுங்க. பாதி ஸ்பாஞ்ச் கரைஞ்சி நான் இப்போ வச்சுருக்கேன், கரைஞ்சிட்டே வருது. நம்ம எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுறோமோ அதளவுக்கு கரைஞ்சிருக்கு. டிஸ்டம்பர் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிச்சு, லைட்டாக ஒட்டுச்சு, டிஸ்டம்பர்னால ஒட்டுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரையும் கூட போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம செலோ டேப் ஒட்டி அது வந்து அதோட கம் இருக்கும் பாருங்கள், அந்த கரையுமே நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒரு மைனஸ்னால், நம்ம வந்து கையை நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அழிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி ஒழுகுதா. ஆக்சுவலி என்னால் ஃபுல்லாக புளிய முடியலங்க. எனக்கு வந்து கை கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆச்சு காலேஜ் படிக்கிறப்ப. அதனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப புளிய முடியாது. ஸோ இதுவும் நல்லா போச்சு. நம்ம பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். டாடா, பை பை. அவ்வளோதான்.